இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனியுங்கள். கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். கட்டளை என்று சொன்னால் நாம் வாழ வேண்டிய வழிமுறைகளாக இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகள், எவைகளை கைக்கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, செய்வதனால் என்ன ஆசீர்வாதம், தேவனுடைய கட்டளைக்கு மீறி நடக்கும் பொழுது என்ன தீமைகள் நமக்கு ஏற்படும் என்பதை தேவன் தம்முடைய கட்டளைகளிலே மிக தெளிவாக கொடுத்திருக்கிறார். மனிதனை தேவன் படைத்த காலத்திலேயே அவன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். ஆனால் மனிதன் அதை மீறினான். அதனாலே தேவனோடு கூட உள்ள உறவை அவன் இழந்தான். அப்படி மனிதன் தேவனுடைய உறவை இழந்தாலும் கூட தான் இந்த பூமியிலே வாழ்வதற்கான சில வழிமுறைகளை, ஒழுங்குகளை, சட்டங்களை தானே தனக்கு ஏற்படுத்தி கொண்டான் என்பது நாம் அறிந்திருக்கிற ஒரு காரியம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சில ஒழுங்குகள் உண்டு. இதைதான் செய்வோம், இதை செய்ய மாட்டோம் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அப்படிப்பட்ட சில சட்டத்திட்டங்களும் ஒழுங்குகளும் உண்டு. ஒரு சமுதாயம் என்று எடுத்துக்கொண்டால் அதிலும் சில சட்டத்திட்டங்கள் உண்டு என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். பள்ளிக்கு போவோமானால் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். ஒரு நாடு என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் அதற்கும் சில சட்டத்திட்டங்கள் உண்டு. அதோடு கூட சர்வதேசத்தையும் எடுத்துக்கொள்வோமானால் ஒரு நாடு மற்றொரு நாடோடு கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டத்திட்டங்கள் உண்டு. இது மனிதனே தனக்காக வகுத்து கொண்ட சட்டத்திட்டங்களாகும். எதற்காக இவைகளெல்லாம் அவசியமாயிருக்கிறது? சட்டத்திட்டங்கள் இல்லாமல் அவனால் நேர்த்தியாக வாழ முடியாது. அவன் தாறுமாறாய் வாழுகிறவனாக மாறிவிடுவான். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாய் வாழுவானானால் எந்த காரியத்தையும் அவனால் செய்ய முடியாது. தரிகெட்டு ஓடுகிற ஒரு வாகனத்தை போல் இருக்கும். ரயிலை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அது தனக்கென்று ஒரு கட்டுப்பாடோடு கூட செல்லுகிறதா இருக்கிறது. 2 தண்டவாளத்தின் மேலே அது ஓட வேண்டும். அப்படி அது ஓடுமானால் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் அதால் செல்ல முடியும். ஆனால் அந்த ஒழுங்கை அது மீறுமானால், நான் என் இஷ்டப்படியெல்லாம் ஓடுவேன் என்று சொல்லுமானால் அது விபத்திலே சிக்கி நொறுங்கி போய்விடும். இதே போலதான் மனுஷனுடைய வாழ்க்கையும். சில ஒழுங்குகள் அவனுக்கு அவசியமாயிருக்கிறது. அதனாலே மனிதன் தனக்கென்று சில கட்டளைகளை அவன் ஏற்படுத்தி கொள்ளுகிறவனாக இருக்கிறான். மனிதனை தேவன் உண்டாக்கின பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை ஏதேன் தோட்டத்திலேயே அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் மனிதனோ அதை மீறினான். அதனாலே அவன் பாவம் செய்தான். பாவம் என்றாலே என்னவென்றால் சட்டத்தை மீறுவதுதான் பாவம் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இன்றைக்கும் மனிதன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறதே, அது என்னவென்று சொன்னால், தேவன் மனிதனை உண்டாக்கின பொழுது அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பி அவனுக்கு ஒழுங்குகளை ஏற்படுத்தினாரோ அதை மனிதன் மீறினான். அதனாலே அதை பாவம் என்று பரிசுத்த வேதாகமம் அழைக்கிறதா இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் மனசாட்சி என்று ஒன்று உண்டு என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். அந்த மனசாட்சியின் மூலமாக தேவன் அவனோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு மனிதன் சில காரியங்களை செய்யும் பொழுது அது சரியா தவறா என்பதை அவனுடைய மனமே அவனோடு கூட பேசுகிறதாக இருக்கிறது. தேவன் நியாயப்பிரமாணத்தை அவன் மனதிலே எழுதி வைத்திருக்கிறார் என்றும் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் தெரிந்து கொண்ட பொழுது அவனுக்கென்று ஒரு அழகான தேசத்தை கொடுப்பதற்கு முன்பதாகவே அவன் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற சட்டதிட்டங்களை தேவன் அவனுக்கு கொடுத்து விட்டார். அதைதான் பரிசுத்த வேதாகமம் நியாயப்பிரமாணம் என்று அழைக்கிறதா இருக்கிறது. அநேக சட்டங்கள் அடங்கிய அந்த நியாயப்பிரமாணத்தை சுருக்கி ஆண்டவர் 10 கற்பனையாகவும் கற்களில் எழுதி மோசையினிடத்தில் அவர் கொடுத்தார். தேவன் சொன்ன எல்லாவற்றையும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்பதையும் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அந்த 10 கற்பனைகளையும்
நமக்கு 2 பிரதானமான கட்டளையாக தேவன் கொடுத்திருக்கிறார். அதை பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலே மத்திய 22வது அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து தெளிவாக வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம், தேவன் கற்பனைகளை கொடுத்தார். இங்கே இந்த 2 பிரதானமான கற்பனைகளை கொடுக்கிறார். தேவனிடத்திலே அன்பு கூறு, அதை முழு மனதோடு கூட செய். பிறனிடத்திலும் அன்பு கூறு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே அன்பு கூறு என்று சொல்லி தெளிவான கட்டளையை கொடுத்திருக்கிறார். இந்த 2க்குள்ளாக தேவனுடைய கற்பனைகள் முழுமையும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். இதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். நாம் நடக்க வேண்டிய வழியை தெளிவாக எளிமையாக நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் இதை செய்யும் பொழுது என்ன பலன் உண்டு என்பதை தான் நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நான் மறுபடியுமாய் வாசிக்கிறேன், பாருங்கள். கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டளையை காத்து கொள்ளுகிறவன், மனிதனே தனக்கென்று சில கட்டளைகளையும் ஒழுங்குகளையும் ஏற்படுத்தினான் என்பதை நான் சொன்னேன். எதற்காக என்று சொன்னால், சீராக மனிதன் செல்லுவதற்காக. ஆனால் மனிதனுடைய கட்டளைகள் எல்லாமே குறைவுள்ளதாக இருக்கிறது. தேசத்தின் சட்டங்கள் கூட குறைகள் இருக்கிறது. சட்டத்திலே ஓட்டை உண்டு என்று சொல்லுவார்கள். ஆனால் தேவனுடைய கட்டளைகளோ குறைவற்றதாக இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த கட்டளைகளை மனிதன் கை கொள்ளும் பொழுது, காத்து கொள்ளும் பொழுது, அவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்துமா என்று சொல்லும் பொழுது அது மனிதனின் முழுமையை குறிக்கிற ஒரு காரியம். மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் உண்டு. சில காரியங்கள் சரீரத்துக்கு மட்டுமே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கட்டளைகளோ மனிதனுடைய சரீரத்துக்கு மட்டுமல்ல, இவ்வுலக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, அவனுடைய மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. சரீரத்துக்கு மட்டுமல்ல, அவனுடைய ஆத்துமாவையும் காக்கிறதா இருக்கிறது. சரீரத்தை தேவன் இந்த பூமியிலே மனுஷன் வாழ்வதற்காய் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆத்துமாவோ இந்த பூமியின் வாழ்க்கையோடு கூட அழிந்து போகிறதாக அல்லாமல் நித்தியமாய் வாழ வேண்டியதாக இருக்கிறது. ஒரு மனிதன் தேவனுடைய கட்டளைகளை காத்து நடக்கும் பொழுது அவன் தன் ஆத்துமாவை காக்கிறவனாக இருக்கிறான். தேவனுடைய கட்டளைகளை மீறி நடப்பானால், அதை தான் 16ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே பார்க்கிறோம், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். தன் வழிகளை அவமதிக்கிறவன் என்று சொன்னால், நான் விரும்புகிறதையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி ஒருவன் சொல்வானானால், அவன்தான் தன் வழியை பற்றி கவலைப்படாத, தன் வழியை அவமதிக்கிறவனாக காணப்படுகிறான். தேவன் சொல்லுகிறார், நீ இப்படிதான் நடக்க வேண்டும், இந்த பாதையில் தான் நீ செல்ல வேண்டும், இதை நீ செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் நடக்கும் வழியிலே கவனமாயிருக்கும்படியாக, எச்சரிக்கையாயிருக்கும்படியாக தேவன் சொல்லுகிறார். ஆனால் பிசாசானவனோ, உன் மனவிருப்பம் போல் நீ வாழ்ந்து கொள், நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம், மகிழ்ச்சியாயிரு, உன்னை நீ கட்டுப்படுத்தாதே என்று சொல்லிக் கொடுக்கிறான். அப்படிதான் இந்த உலகமானது இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னை யாரும் இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லக்கூடாது, என் விருப்பப்படி நான் போவேன் என்று சொல்லுகிறானே, அவன்தான் வழிகளை அவமதிக்கிறவன். வழிகளை அவமதிக்கிறவனுடைய முடிவு என்னவாம்? சாவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அழிவுதான் அவனுடைய முடிவாய் இருக்கிறது. அவனுடைய ஆத்துமா நித்திய நரகத்துக்குள்ளாய் போகும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்கிறது. மனிதனை உண்டாக்கினவர் தேவனாயிருக்கிறார். மனிதன் இந்த பூமியிலும் மறுமையிலும் வாழ்வதற்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறவரும் தேவனாகவே இருக்கிறார். இந்த பூமியிலே அவன் குறிப்பிட்ட காலம் மட்டுமே வாழ உரிமையுள்ளவனாக இருக்கிறான். இந்த பூமியின் வாழ்க்கை முடிந்த பின்பு அவன் தேவனிடத்திலே போய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாக இருக்கிறான். ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், நீ இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி. அப்படி ஒருவன்
தேவனுடைய கட்டளைகளை காத்து நடப்பானால் அவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். அநேகர் உணர்வதே கிடையாது. என் வாழ்க்கை நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன், என்னை யாரும் கேட்க உரிமை இல்லை, என் பணம், நான் உழைத்து சம்பாதித்த காரியங்கள், இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சரீரம், என் ஆசை என்று சொல்லி எல்லாம் தன்னுடையது என்று எண்ணுகிறான். மனிதனுடைய மூச்சு கூட அவனுக்கு சொந்தம் கிடையாது. மனிதன் எதையுமே கொண்டு வந்ததும் இல்லை, எதையும் அவனால் கொண்டு போகவும் முடியாது. இந்த பூமியிலே எவ்வளவு பொருளை சம்பாதித்தாலும் எல்லாவற்றையும் அவன் விட்டு தான் போக வேண்டும். தேவனுடைய கட்டளைகளை மதியாமல் தன் சொந்த வழியிலே நடக்கும் பொழுது அவன் சாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சட்டத்தை மீறுவதுதான் பாவம் என்று சொன்னேன். பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. அதைதான் இங்கே இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வழிகளை காத்து நடக்கிறோமா? தேவனுடைய வழிகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நாம் எந்த பாதையிலே நடக்கிறோம் என்று சொல்லி எச்சரிக்கையோடு கூட இருக்கிறோமா? அந்த பாதையின் விளைவுகள் என்ன என்பதை யோசித்து காரியங்களை செய்கிறோமா? அல்லது தேவனுடைய கட்டளைகளை கண்டு கொள்ளாமல் நம் இஷ்டப்படி நடக்கிறோமா? அதனுடைய விளைவு என்ன என்பதை இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. தேவன் நமக்கு கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதை காத்து நடக்க வேண்டிய கடமை நம்மேலே இருக்கிறது. அதை மீறி நடக்கும் பொழுது அதற்குரிய விளைவுகளை நாம் அனுபவித்து ஆக வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி சோதித்து பார்ப்போம். தேவனுடைய கட்டளையில் கீழ்ப்படிந்து நம்முடைய ஆத்துமாவை காத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.